பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. இந்த வசனத்திலே ஊருணி வாசல் என்று சொல்லி ஒரு வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா கட்டின மொத்தம் 10 வாசல்களில் இந்த வாசல் 6வது வாசலாக இருக்கிறது. இது ஊருணி வாசல். இந்த வாசலுடைய அர்த்தம் நான் பார்க்கிற பொழுது யோவான் 7ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிற பொழுது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். ஓ தாகமாக இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். தாகம், இந்த தாகம் எதை குறித்து சொன்னால் ஆவியானவரை காட்டுகிற அல்லது ஆவியானவர் வேண்டும் என்கிற ஒரு தாகமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பிறகு, அவர் சென்ற பிறகு ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்படுவார் என்பதை ஆண்டவராகிய இயேசு இங்கே மறைமுகமாக சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தாகமாக இருக்கிறவர்கள், ஒருவேளை இயேசுவை பார்த்து அவரோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசுவை பார்த்து அவருக்கு முகமுகமாக பேசினவர்களுக்கு இனி அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்காது. ஆகவே என்னை குறித்த தாகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் இடத்தில் வர வேண்டும், உங்களுக்கு தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வழி செய்வேன் என்பதாக இங்கே பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற வழியில் நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்கிற தாகத்தை குறிப்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை விரும்புகிற, பரிசுத்த ஆவி வேண்டும் என்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும். தேவனை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், தேவனுடைய வசனத்தை குறித்தும், ஜெபத்தை குறித்தும், தேவனுடைய ஊழியத்தை குறித்தும், தேவனுடைய மகத்துவத்தை குறித்தும் அறிந்து கொள்ள தாகமாக இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆக அவர் வழிகாட்டுகிறவர், அவர் வழிகாட்டி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியான உதவி இல்லாமல் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியான வெளிப்பாட்டை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொள்ளுக்க வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே சகலவற்றையும் நமக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியான ஒத்துழைப்பு கொண்டு மாத்திரமே நாம் சரியாக ஜெயமாக வாழ முடியும். ஆகவே தான் ஓ தாகமாக இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தாகத்தை தீர்ப்பேன் என்கிறதாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தில் தங்களுடைய ஆத்தும தாகம், கடவுளை பற்றி அறியக்கூடிய தாகத்துக்காக உலகத்தின் பல இடங்களுக்கு அவர்கள் பெயர்ந்து செல்வதை பார்க்கிறோம். கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், கடவுளை எப்படியாவது சந்தித்தர வேண்டும் என்று சொல்லி கால்நடையாக நடந்து போகிறார்கள் அல்லது விரதம் எடுத்து போகிறார்கள். பல காரியங்களை முயற்சி செய்து பார்க்குறாங்க. ஆனால் அப்படி போகிற அவர்களுடைய தாகம் தீர்ந்ததா என்று சொன்னால் இல்லை. காரணம், அவர்கள் போகிற வழி தவறானது, பொய்யானது, மாயையானது என்பது அவர்கள் தெரியாமலே போகிறார்கள். ஆனால் யார் முழுவதுமாக தேவனுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை உடையவர்கள்தான். கிறிஸ்தவர்கள்தான் தேவனுடைய தாகத்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்கிறார்கள். தேவனுடைய தாகத்தை முழுவதுமாக அவர்களால் அடைய முடியுது. காரணம், ஆண்டவராகிய தேவன் தம்மை முழுவதுமாக மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் மூலமாக முழுவதுமாக தேவனை அவன் அடைந்து கொள்கிறான், தேவனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறான் அல்லது முழுவதுமாக பார்த்து கொள்கிறான், முழுவதுமாக தேவனை அறிந்து கொள்கிறான் என்பதை கடலமாகத்தான் நாம் இங்கே இந்த வார்த்தை பார்ப்போம். ஆக தேவனை முழுவதுமாக, ஆவியானவரை முழுவதுமாக அடைந்து கொள்வது தான் இருக்கிற தாகத்திலே முழுமையான ஒரு தாகமாக அது இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆவியானவருடைய தாகம் மக்களுக்கு எல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். எல்லா சபைகளிலும் ஆவியானவரை குறித்த ஒரு தாகம். ஆவியானவர் ஊழியத்தின் பாரத்தை ஏற்படுத்துகிறார். ஆவியானவர் உந்துதலை கொடுக்கிறார். ஆவியானவர் ஜெப பாரத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் ஒரு வாய்ப்பை அல்லது இன்னும் ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு ஊழிய தாகம் இன்றைக்கு இருக்கிற எல்லா சபைகளிலும் பெருகி இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெபிக்கிற ஜெபதாகம் எல்லாருக்குள்ளும் பற்றிருக்கிறதை பார்க்க முடியுது. காரணம், அது பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற வழி. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒவ்வொருவரும் சும்மாவே இருக்க முடியாது. காரணம், அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் தேவனுக்காக ஓட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் வாஞ்சியோடும் இருக்கிறது நம்மால் பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறார். உங்களுக்குள்ளும் தேவனுடைய ஆவி இருக்கிறதே என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வந்து அவர் நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி
நம்ம திருப்தியாக்குற தேவனாக இருக்கிறாகவே தேவனுடைய ஆவி பெற்ற நாம் இன்னும் தாகத்தோடு காணப்படுவோம். இன்னும் ஆவியானவர் அதிகமாக அறிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம். உண்மையாகவே தேவன் நம்மை பரிசுபிக்கலாம். பரிசுபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் காட்டுகிற வழியில் ஆவியானவர் குறித்து அறிந்து கொள்ள தாகத்தில் இன்னும் அதிகமாக ஈடுபட இன்னும் அதிகமாக நம்முடைய சமூகத்தில் முன்னேறி செல்ல கிருபதாரும். அந்த வார்த்தைக்கு ஒரு கத்தில் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடர். பிரைஸ்